கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு இருக்க ஜான் சீனா ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஊசோஸ் ஆர் பேக் அஸ் அ டாக் டீம். பல குழப்பங்கள் நிறைந்த விமன் சாம்பியன்ஷிப் கான்ட்ராக்ட் சைனிங். ஃபைனலா சிஎம் பங்க் தான் ஷீல்ட உருவாக்குனேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ரா ரிவ்யூ எபிசோட். நாங்க ஹோஸ்ட் வீரா. லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது ஜான் சீனா. இது ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான், விச் இஸ் சேம் லைக் லாஸ்ட் வீக். அவர் போன வாரம் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த வாரம் சொல்றாரு. அவரு ஹீலா மாறினதுக்கு காரணம் மக்கள் மட்டுமே. போன வாரம் ஜான் சீனா ஒரு சின்ன பையனை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாரு. அது ஆக்சுவலா சோஷியல் மீடியால மிகப்பெரிய மீமாவே மாறிடுச்சு. அதை பத்தியும் ஜான் சீனா சொல்றாரு. 25 வருஷமா நீங்க என்ன அபியூஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் இன் ரிட்டன் போன வாரம் நான் ஒரு சின்ன பையனை வச்சு ஒரே ஒரு கமெண்ட் தான் சொன்னேன். பட் அந்த கமெண்ட்டை வச்சு நீங்க அதையும் என்டர்டைன்மெண்டா தான் மாத்துறீங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீங்க எதை வேணா பண்ணுவீங்க. உங்ககிட்ட நீதி நேர்மை நியாயம் எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும்? நான் 17th டைம் வேர்ல்ட் சாம்பியனா ஆக போறேன். அது உங்க யாராலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இப்ப WWE இருக்கிற சாம்பியன்ஷிப்ல தி பிரஸ்டீஜ் இருக்கிற சாம்பியன்ஷிப் ஒன்னே ஒண்ணுதான். அது கோடி ரோட்ஸ் வச்சிருக்க WWE வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். நான் அந்த சாம்பியன்ஷிப் ஜெயிப்பேன் and I will retire with that championship. இந்த ஸ்டோரி லைன் வெரி சிமிலர் டு ஸ்டோரி லைன் ஹேப்பன் வித் சிஎம் பங்க். ஜான் சீனா ஒரு டைம்ல பேபி ஃபேஸா இருந்தாரு, சிஎம் பங்க் அந்த டைம்ல பேட் கையா இருந்தாரு. அப்ப சிஎம் பங்க் தான் சாம்பியன். இது 2011ல நடந்த ஒரு ஸ்டோரி லைன். அப்ப சிஎம் பங்க் கான்ட்ராக்ட் WWE கூட முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் ரெனிவல் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் குவிட் பண்ணிட்டு போறேன். ஆனா என்னோட கடைசி மேட்ச் ஒரு பெல்ட் மேட்சா தான் இருக்க போகுது. நான் சாம்பியனா தான் இந்த கம்பெனி விட்டு போக போறேன். லிட்டரலா இந்த பெல்ட்டை தூக்கிட்டு நான் வேற ப்ரொமோஷனுக்கு கூட ஓடி போவேன், பட் WWEக்கு வர மாட்டேன்னு சொன்னார். அண்ட் surprisingly CM Punk won that match. That is one among the top matches in WWE history. அது நடந்தது 2011 Money in the Bank match. That is also a point where it made CM Punk a bigger star. So CM Punk ஓட கரியர்ல அது மிகப்பெரிய முக்கியமான மேட்ச். அதே அளவுக்கு ஜான் சீனாக்கும் அது முக்கியமான மேட்ச். லிட்டரலா history repeats itself. அந்த டைம் பெல்ட் இந்த கம்பெனி விட்டு போயிடக்கூடாதுன்னு ஜான் சீனா போராடினார். இந்த டைம் ஜான் சீனா தான் அந்த பெல்ட்டை எடுத்துட்டு போவேன்னு சொல்றாரு. ஜான் சீனா இது சொல்லி முடிச்ச உடனே கோடி ரோட்ஸ் கம்ஸ் இன். கோடி ரோட்ஸ் ஜான் சீனா பார்த்து கேட்கிறாரு, சரி நீ சொல்றது எல்லாம் ரைட், நீ சாம்பியன் ஆகி இந்த பெல்ட் தூக்கிட்டு போறேன்னு சொல்றேன், பட் ஃபர்ஸ்ட் நீ என்ன தோக்கடிக்கணும்ல. அது ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஐ வில் நெவர் லெட் யூ டேக் திஸ் சாம்பியன்ஷிப் அவே ஃப்ரம் மீ. அது மட்டும் பத்தாதுன்னு கோடி ரோட்ஸ் பெல்ட் எடுத்து நடுரிங்ல போட்டு மாவனை இப்ப தொடரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. விச் வாஸ் a மாஸ் மூமெண்ட். நீங்க ஒரு மொமெண்டா அது பாத்தீங்கன்னா அது லிட்டரலா நம்ம தமிழ் சினிமால வர்ற மாதிரி ஒரு மாசான மூமெண்ட் தான். அண்ட் ஸ்லோ பை ஸ்லோவா இவங்க ரைவல்ரி இவங்க பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா கொஞ்சம் கொஞ்சமா ஹீலா மாறுறாரு. அவர் லிட்டரலா ஒரே நைட்ல தி பேட் கையா மாறல. எஸ், எலிமினேஷன் சேம்பர்ல எக்ஸ்ட்ரீம் பேட் கையா மாறி அவர் அட்டாக்லாம் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் இந்த பேக் ஸ்டாம்பிங் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணல. லிட்டரலா ப்ரோமோ செக்மெண்ட் மட்டுமே தான் போயிட்டு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜோதிகா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு இருக்கா, ஆர் அம்பி கொஞ்சம் கொஞ்சமா அன்னியனா மாறிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் உங்க கிராஜுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, which is really good. ஓவர்வியூவா பாத்தீங்கன்னா இது போன வாரம் நடந்த செக்மெண்ட்டும் இந்த வாரம் நடந்த செக்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் த சேம் தான், பட் a good one to watch. First match of the show, Jimmy Uso and Jey Uso as a tag team against A-Town Down Under. One wordல சொல்லணும்னா this is a banger match. Uso எவ்வளவு செமையான டாக் டீம்ங்கிறது நீங்க இந்த மேட்ச் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் அவங்க டாக் டீமா ஒரு மேட்ச் போடுறாங்க. டாக் டீமா பார்க்கும்போது ஊசோஸ் ஆர் ஒன் அமாங் த டாப் டாக் டீம்ஸ் பீரியட். இதுல நம்ம எந்த சந்தேகம் வேணாம். பட் இண்டிவிஜுவல் பிளேயரா நடக்கும்போது தே ஹேவ் தேர் அப்ஸ் அண்ட் டவுன். சில மேட்ச் சூப்பரா போடுறாங்க, சில மேட்ச் ரொம்ப சொதப்பலாக்குறாங்க. லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா ஜே யூசோ லிட்டலா ரொம்ப சொதப்பினாரு. பட் இந்த மேட்ச் அது எல்லாத்தையும் மார்க் அடிச்சிருச்சு. ஆஸ் அ மேட்ச் திஸ் வாஸ் பேங்கர். இந்த மேட்ச்ல ஒரு ஹைலைட் மூமெண்ட்ஸ் சொல்லணும்னா ஜே யூசோ ஒரு ஸ்பியர் போட்டாருங்க. அதாவது ஜிம்மி யூசோ ஆஸ்டின் தியரி அப்படியே தூக்கி வீசுறாரு. தூக்கி வீசினவர் லேண்ட் ஆகும்போது எக்ஸாக்டா ஒரு ஸ்பியர் போடுறாங்க. ஒரு மொமெண்டா பாக்குறதுக்கு அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஸ்பியர் மட்டும் இல்லாம they did 1D, which is the smack for ஊசோ as a tag team. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இதுதான் நம்ம ஜே யூசோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு ஸ்பார்க் வேணும். பட் இது வரைக்கும் அது மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் ரொம்ப சொதப்பினாரு. பட் இந்த வீக் ஒரு டாக் டீமா மேட்ச் நடக்கும்போது சூப்பர். ஃபைனலி வித் கிரேட் காம்போ ஃபினிஷ் ஊசோ won the match. ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே ஆஸ் யூஷுவல் குந்தர் பின்னாடி வந்து ஜே யூசோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, ஜே யூசோ இந்த டைம் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணி ஒரு ஸ்பியர் போடலான்னு அவர் ஒதுங்கி நிக்கிறாரு. பட் ரன் ஆகி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாரு. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி கந்தர் அவரை போட்டு செமையா அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ உள்ள வந்து இவரை காப்பாத்துறாரு. ஸோ இப்போ ஸ்டோரி லைனா பார்க்கும்போது ஜே யூசோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. அவருக்கு அவர் மேலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. சோ அவர் ஒரு அண்டர்டாக் மாதிரி தான் இப்ப ஸ்டோரி லைன் கிரியேட் பண்றாங்க போல. மேபி ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு புஷ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போறன்னு அவங்களுக்கு தெரியல. சோ தே ஆர் ட்ரைங் டு மேக் ஜே யூசோ ஃபீல் லைக் அ வெரி வீக் ஆப்போனன்ட் அண்ட் ஸ்லோவா ஜிம்மி யூசோ அப்படியே இன்க்ளூட் பண்றாங்க. திஸ் இஸ் அ ஸ்மார்ட் மூவ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க பிளட் லைனோட ஆரிஜின் ஸ்டோரி டைம் போய் பாருங்க. ஜே யூசோக்கு இந்த அளவு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுக்கு காரணமே he had a match against Roman Reigns in a Hell in a Cell. அந்த டைம் ஜிம்மி யூசோவை உள்ள இன்வால்வ் பண்ணி தான் அந்த மேட்சே முடிவு
முடிப்பாங்க. பட் அந்த மொமெண்ட் தான் லிட்டரலி சாலிடிஃபைஸ் ஜே யூசோ ஆஸ் அ மெயின் eventer. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்ச போய் பாருங்க. that's one among the best Hell in a Cell matches. ஸோ ஃபைனலாக ஏதோ ஒரு வழி பிடிச்சிட்டாங்க. ஸோ they are trying to build a storyline with saying Jey Uso is a weaker opponent. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வால்கேரா vs ரிக்கல் ராட்ரிகஸ் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். டைனமிக்கா பார்க்கும்போது திஸ் மேட்ச் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ரிக்கல் ராட்ரிகஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் உமன், வால்கேரா ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் உமன். ஸோ ஒரு டால் vs ஷார்ட்டுங்கும் போது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஆஸ் அ மேட்ச் இது உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச். ஹைலைட்ஸ்னு சொல்ல போனால் ஒரு மொமெண்ட்ல வால்கேரா ஓடி வருவாங்க. அப்போ ரிக்கல் ராட்ரிகஸ் அவங்க நெஞ்சிலே எட்டி ஒரு உதவிப்பாங்க. அப்போ நினச்சா எனக்கு ஒரு செகண்ட் மூச்சு அடைக்குதுங்க. சரியான உதை. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமாக விஷயஸாக இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் மொமெண்ட். லிவ் மார்கன் ரிக்கல் ராட்ரிகஸ் தான் இப்போ டாக் டீம் சாம்பியன்ஸ். ஸோ த்ரூ அவுட் த மேட்ச் லிவ் மார்கன் வெளியே இருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் இது எல்லாத்தையும் மீறி சம்ஹவ் வால்கேரா வான் த மேட்ச். பட் மேட்ச் முடிஞ்சோடனே லிவ் மார்கனும் ரிக்கல் ராட்ரிகஸ் சேர்ந்து வால்கேராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கம்ஸ் பெய்லி டு ஹெல்ப் வால்கேரா. ஸோ பெய்லியும் வால்கேராவும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. நெக்ஸ்ட் விமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கான்ட்ராக்ட் சைனிங். லாஸ்ட் வீக் இதே கான்ட்ராக்ட் சைனிங் தான் நடந்துச்சு. பட் அதில் மிகப்பெரிய குழப்பம் நடந்துச்சு. என்னன்னா இயோ ஸ்கை vs பியாங்கா பெல்லார் தான் ரெசல்மேனியாக்கு ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட மேட்ச். பட் சம்பந்தமே இல்லாம ரியா ரிப்ளி உள்ள வந்து நானும் இந்த மேட்ச்ல இருப்பேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாங்க. லாஜிக்கலா ரியா ரிப்ளி அது பண்ணவே கூடாது. ஸோ டெக்னிக்கலா இப்போ அந்த கான்ட்ராக்ட் வேலிட் கிடையாது. ஸோ அதுதான் ஜெனரல் மேனேஜர் உள்ள வந்து ஸ்டேஜ்ல இருந்து சொல்றாரு, இப்போ இந்த கான்ட்ராக்ட் வேலிட் கிடையாது. பிகாஸ் இயோ ஸ்கை vs பியாங்கா பெல்லார் இஸ் ஃபைனலைஸ்ட் ஃபார் ரெசல்மேனியா. ஸோ ரியா ரிப்ளி உள்ள வந்து கையெழுத்து போட்டா அதுக்காகலாம் அவங்களை உள்ள வைக்க முடியாது. ரியா ரிப்ளி தான் போன சாம்பியனா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரீமேட்ச் கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. அதே அளவுக்கு எலிமினேஷன் சேம்பர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ல ஜெயிச்சு தான் பியாங்கா பெல்லார் வந்திருக்காங்க. அவங்க 1-on-1 மேட்சுக்காக தான் வந்திருக்காங்க. அதுதான் நியாயம். ஸோ திடீர்னு நம்ம இதை ட்ரிபிள் த்ரெட்டா மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இயோஸ்கை உள்ள வராங்க. இயோஸ்கைக்கு நான் வச்ச பட்ட பேர் குடிமகள். ஏன்னா ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரியாவது சுத்திட்டு இருப்பாங்க. அது அவங்களோட கிமிக். ஸோ உள்ள வந்து அதே மாதிரி தான் ஃபன்னா பேசிட்டு அவங்க சொல்றாங்க, சி ஐ டோன்ட் கேர், நீ எத்தனை பேருக்கு வேணா மேட்ச் போடு, நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அண்ட் ஐ வில் பி ஸ்டில் த சாம்பியன் சொல்லி கான்ஃபிடண்டா பேசுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்க பியாங்கா பெல்லார் உள்ள வராங்க. அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை தான் கேட்கறாங்க. நான் எலிமினேஷன் சேம்பர்ல ஜெயிச்சிருக்கேன், எனக்கு நீ 1-on-1 மேட்ச் தான் கொடுக்கணும், சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்க உள்ள விட்டா இது என்ன எனக்கு சுத்தமா புரியலன்னு அவங்க பேச ரியா ரிப்ளி உள்ள வராங்க. ரியா ரிப்ளி உள்ள வரதே ஃபைட் மோட் தான். இங்க நான் பேசுறதுக்குலாம் வரல, எனக்கு ரீமேட்ச் வேணும், நான் ரெசல்மேனியா பத்தி கவலையே படல, எனக்கு நீ ரீமேட்ச் கொடு, அது நீ எப்போ கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு மேனேஜர் சண்டை போடுறக்கே நிக்கிறாங்க. இப்போ 3 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் நடந்துருக்கு. ஜெனரல் மேனேஜருக்கு சரியான டென்ஷன் ஆகி 3 பேர்த்தையும் சத்தம் பண்ணுவோம், கொஞ்சம் வாயத்தான் மூடுங்களேன், ஒரு நிமிஷமாச்சும் பொம்பளைங்களா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. லிட்டரலா இப்படி சொல்றாரு, ஒரு நிமிஷமாச்சும் நான் சொல்றதை கேளுங்க. இப்போ ரியா ரிப்ளி உனக்கு என்ன வேணும், உனக்கு ரீமேட்ச் வேணும், பியாங்கா பெல்லார் உனக்கு என்ன வேணும், உனக்கு 1-on-1 மேட்ச் தான் வேணும், சரி நான் இதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க, அடுத்த வாரம் இயோ ஸ்கை vs ரியா ரிப்ளி மேட்ச் நான் வைக்கிறேன், இதுல ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியனா இருக்க போறாங்க, அவங்க தான் பியாங்கா பெல்லார் கூட ரெசல்மேனியா மேட்ச் போட போறாங்க, முடிஞ்சதா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டாரு. பட் இவங்க 3 பேர் போவாங்களா, இவங்க 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. அவர் அதை பத்தி கண்டுக்கல, நான் போறேன்டா சாமின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். ஸோ ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி யூசோ ஜே யூசோ கிட்ட சத்தம் போடுறாரு, ஏன் உனக்கு என்னாச்சு, சில வாரமாவே நீ ரொம்ப டல்லா இருக்கு, உன்னால எந்த ஒரு அட்டாக்கும் ஒழுங்கா போட முடிய மாட்டேங்குது, ஏன் உன் மேல இவ்வளவு சந்தேகமா இருக்கு, யூ வேர் த ரைட் ஹேண்ட் மேன் இன் bloodline and you were the main event Jey Uso and you literally won Royal Rumble. இத்தனை விஷயங்கள் உனக்கு ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்கு, உனக்கு மொமெண்ட்னு வர்ற டைம்ல ஏன் இப்படி பண்ற, இப்பதான் நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் எல்லாத்தையும் பண்ணும், பட் இப்போ நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஜே யூசோவும் அதை ஒத்துக்கிறாரு. நான் 3 டைம் கந்தர் கூட மேட்ச் போட்டிருக்கேன், ஒரு டைம் கூட நான் வின் பண்ணதில்லை, எனக்கு வின் பண்ண ஆசையா இருக்கு, பட் வின் பண்ணுவானு கேட்டா எனக்கே என் மேன் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்றாரு. ஜிம்மி யூசோ ஒரு ஆள்னா என்கரேஜ்மெண்ட் எவ்வளவோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பண்றாரு. பண்ண சைட்ல பார்த்தா குந்தர் இது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவர் ஜே யூசோ கிட்ட சரி நீங்க இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வந்து இவருக்கு கந்தர் கிட்ட போய் கேட்கறாரு, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, இப்ப என்ன உனக்கு சண்டை போடணுமா, சரி வா அடுத்த வாரம் நீ நானும் சண்டை போடுவோன்னு சொல்றாரு. கந்தர் சிரிச்சுட்டே கேட்கறாரு, நீ என் கூட சண்டை போட போறியா, சரி வா பாத்துக்கலாம்னு சொன்னோடனே ஜிம்மி யூசோ சப்புன்னு ஒரு அப்புட்டா இருப்பாருங்க. தட் வாஸ் ஒன் ஆஃப் த லவுடஸ்ட் ஸ்லாப் ஐ ஹர்ட் இன் WWE. அவர் சப்புன்னு அறிஞ்சிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. கந்தர் லிட்டட்ட அழுகிற மாதிரியே ஆயிட்டாரு. பட் கேமராவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி நக்கல் பண்றாரு. பட் ஆஸ் அ மொமெண்ட் அது பாக்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஜே யூசோ தன்னை தானே டவுட் பண்ணிட்டு இருக்காரு. செல்ஃப் டவுட் அவருக்கு நிறையவே இருக்கு. இப்ப இந்த டைம்ல அப்படியே ஜிம்மி யூசோவை லைட்டா உள்ள கொண்டு வராங்க. ஜிம்மி யூசோவும் பாவம், அவருக்கு ரெசல்மேனியா மேட்ச்லயே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்படி ஒரு ஸ்டோரி லைன்ல அவர் உள்ள கொண்டு வர்றது ஒரு டைனமிக்கா பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபைனலி தே ஆர் டூயிங் சம்திங் டு மேக் தி ஸ்டோரி லைன் a bit interesting. நெக்ஸ்ட் மேட்ச் கேன் லீ vs எல் கிராண்டே அமெரிக்கானோ. அதனோட எல் கிராண்டே அமெரிக்கானோ யாரா அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ்டாலாம் கேட்காதீங்க. கடந்த 2 வாரமா ரே மிஸ்டீரியோவையும் டிராகன்லயும் ஒரு முகமூடி போட்ட ஒரு ஆள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் அந்த முகமூடி போட்ட ஆள் கூட மேட்ச் ஃபார் டிராகன்லி. ஸோ அந்த முகமூடி போட்ட ஆள் பேர் தான் எல் கிராண்டே அமெரிக்கானோ. எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே ஸ்டார்பக்ஸ்குள்ள போயிருக்கான். அங்க கிராண்டே கப்ல அமெரிக்கானோ தான் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல. ஸோ கிராண்டே அமெரிக்கானோ முன்னாடி மெக்சிகோக்கு சேர்ந்த எல்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டு தலைவன் எல் கிராண்டே அமெரிக்கானோன்னு பேர் வச்சிட்டான் போல. நல்லா இருக்குடா, இருக்குடா சேனலுக்கு நான் இந்த மாதிரி ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டு வர எடுத்தது. ஸோ நமக்கு அது தெளிவாக தெரியும் மாஸ்க் போட்டால் என்ன, தட் இஸ் சாட் கேபிள். அவரோட ஃபிசிக், அவர் போட்டிருக்க அட்டையர், அவர் போட்டிருக்க மூவ்ஸ், இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடலாம், தட் இஸ் சாட் கேபிள். பட் முகமூடி போட்டு நம்ம தமிழ் சினிமா மாதிரி மறு வச்சா வேற ஆள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி முகமூடி போட்டால் இது வேற ஆள்னு எடுத்துக்கணும் போல. பட் ஓகே, ஒரு ஸ்டோரி என்ன பார்க்கும்போது ஒரு ஃபன்னி டோனாக தான் அவங்க கொண்டு போகிறாங்க, விச் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பர்சனலாக இந்த மேட்ச் மேலே எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பிகாஸ் இன்னைக்கு WWE இருக்கிற தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாட் கேபிள் தான். இந்த மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஹீ இஸ் ஆல் இன் ஒன் பேக்கேஜ். பட் பாவம் ஒரு சின்ன புஷ் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. வென் ஹீ கெட்ஸ் தட் புஷ், ஹீ இஸ் கோனா பி த நெக்ஸ்ட் கொட்டாங்கிள் ஆஃப் WWE. ஒன் வேர்ட், திஸ் மேட்ச் இஸ் அ பேங்கர் மேட்ச். ஹைலைட்னு சொல்ல போனால் ரிங்குக்கு வெளியே நின்று ஒரு ஸ்லாம் போட்டாங்க, சூப்பர். அதே மாதிரி ரிங்குக்கு வெளியே எண்டிலேயே நின்றுட்டு செஸ்ட் மேலே ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறாங்க, அதுவும் சூப்பர். அப்போ ஒரு ரிங்குக்குள்ளே டிராகன்லி ஓடி வரும்போது அப்படியே ஒரு தூக்கி வீசுறாங்க, அவர் பாவம் பக்கல் பாம்பில் அடிச்சு கீழே விழுந்தார், அதுவும் மொமெண்ட்டாக பார்க்கறதுக்கு சூப்பர். ஸோ இந்த மேட்ச் முழுக்க நிறைய ஹைலைட்ஸ் கொட்டி கிடக்கு. மேட்ச் செம்மையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல டிராகன்லி என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஸ்மாக் போடுறக்கா ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி சாட் கேபிள் டிராகன்லியோட முகமுடி கழட்டி வீசிட்டார். ஸோ நம்ம மெக்சிகன்ஸை பொறுத்த வரைக்கும் முகமுடி கழட்டிட்டாங்கன்னா அவங்க மூஞ்சி மூடுறது மட்டும்தான் அவங்க ப்ரையாரிட்டியாக இருக்கும். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த முகமுடி பார்ட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி. அது எக்காரணத்தை கொண்டு மேட்ச்ல கழட்டிடக்கூடாதுங்கிற அது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ அது கழட்டினோடனே டிராகன்ல ஒரு மூஞ்சி மூடுறது மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்காரு. ஸோ அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி சாட் கேபிள் அவரோட ஆங்கிள் லாக்க போட்டு he won the match. Personally, I am really interested where this storyline is going to go. நான் அசியூம் பண்றேன் they might take this storyline till WrestleMania. மேபி ரெசல்மேனியால either சாட் கேபிள் வர்சஸ் ரே மிஸ்டீரியோ நடக்கலாம் ஆர் சம் சேஞ்சஸ் நடக்கலாம். பட் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டு இட். நெக்ஸ்ட் CM Punk ப்ரோமோ செக்மெண்ட். CM Punk ஓப்பனாக சொல்லிடுறாரு, நான் பர்சனலாக ஆசைப்பட்ட மேட்ச் அ டைட்டில் மேட்ச் இன் ரெசல்மேனியா. பட் இப்போ என் தலைவிதி 2 குழந்தைங்களுக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். அவர் குழந்தைன்னு யார் சொல்றாரு? செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ இப்போ ரெசல்மேனியாவில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ங்கிறது கேரண்டி ஆயிடுச்சு, விச் இஸ் கோனா பி செத் ராலின்ஸ் வர்சஸ் CM Punk வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். ஸோ கமிங் ஃப்ரைடே தே ஆர் கோனா ஹேவ் அ கான்ட்ராக்ட் சைனிங். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு இங்கே வந்திருக்காரு. அவர் சொன்ன உடனே ஆடியன்ஸ்ல பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கறாங்க, ஏன்டா பூ பண்றீங்க, என்ன உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் சைனிங் இங்க போடணுமா அப்படின்னு. ஆடியன்ஸ் யா அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு ஆசை தான், ஆனா அந்த 2 பேர் இங்க வரலையா, அப்ப நான் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் நான் உங்களுக்காக இங்க வந்திருக்கேன், ஸோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃபைனலி CM Punk accepted that he created the Shield. இதுதான் உண்மை. CM Punk, பால் ஹேமன் அண்ட் ட்ரிபிள் எச் சேர்ந்து தான் ஷீல்டுங்கிற ஒரு டீமே ஆக்சுவலாக உருவாக்குனாங்க. இதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பிளான் என்னன்னா ஷீல்டு CM Punkோட ஒரு பாடி கார்டு மாதிரி தான் இருக்க போறாங்க அப்படின்னு அவங்க ஆக்சுவலாக டேபியூவே பண்ணாங்க. அவங்க டேபியூ பண்ண ஃபர்ஸ்ட் 10 இதுவுமே பாருங்களேன், CM Punk அப்போ சாம்பியனா இருப்பாரு. CM Punk பெல்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க உள்ள வருவாங்க, ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணி மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படித்தான் இவங்க இருக்கும். பட் அந்த 10 டைம்ஸ் அப்பியரன்ஸ்லயே இவங்களோட பாப்புலாரிட்டி ஸ்கை ராக்கெட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இவங்களை CM Punkோட பாடி கார்டை போட்டு அவங்களோட மொமெண்டத்தை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லி தான் ஓகே அவங்களை இண்டிபெண்டா ஒரு ட்ராக்ல விட்டுட்டாங்க. இஃப் நாட் அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா அவங்க CM Punkோட பாடி கார்டாக இருந்திருப்பாங்க. அதை ஃபைனலா CM Punk ஒத்துக்கிட்டாரு. நான் தான் உங்களை WWE கொண்டு வந்தேன், இப்போ நானே தான் உங்களை WWE விட்டு விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இது ஒரு ஷார்ட்டான ப்ரோமோ செக்மெண்ட், பட் ரியலி a sharp. நெக்ஸ்ட் த மெயின் event மேட்ச் பென்டா வர்சஸ் பிரான் பிரேக்கர் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். எனக்கு பர்சனலாக இந்த மேட்ச் மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் திஸ் மேட்ச் ஆல்மோஸ்ட் லிவ்ட் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன். லைட்டாக சில சொதப்பல்கள், பட் மற்றபடி திஸ் மேட்ச் வாஸ் அ குட் ஒன். மேட்ச் ஆரம்பிச்சோடனே ஃபாஸ்ட் ஃபேஸ் தான், இங்கே ஸ்லோவாலாம் இல்லை. அவங்க எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஜட்மெண்ட் டே சேர்ந்த டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் கர்லிட்டோ உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த மொத்த மேட்சை வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ முதலே சொன்ன மாதிரி தான், ஆஸ் அ மேட்ச் திஸ் இஸ் ரியலி அ குட் ஒன். பட் மேட்ச் செம்மையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஜட்மெண்ட் டே உள்ள வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டியூ டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்டில் ஆர் இன்டர்கான்டினல் சாம்பியன் இஸ் பிரான் பிரேக்கர். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பென்டாவை ஜட்மெண்ட் டேல சேர்ந்துக்கன்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காரு. பட் பென்டா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இப்போ ஜட்மெண்ட் டே பிரான் பிரேக்கர் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணிட்டு சேர் எடுத்துட்டு போய் பென்டா கிட்ட கொடுக்குறாங்க. நீ இவன் அட்டாக் பண்ணி நீ ஜட்மெண்ட் டேல சேர்ந்துக்கோன்னு கேட்கறாங்க. பட் பென்டா ஒத்துக்கல. இன் ரிட்டன் சேரை தூக்கி டாமினிக் மிஸ்டீரியோ மேல போட்டு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 vs 1 கண்டிப்பா நடக்காது. ஸோ ஜட்மெண்ட் டே 3 பேர் சேர்ந்து பென்டாவையும் பிரான் பிரேக்கரையும் சமத்தி அடிச்சுட்டு they are standing tall. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இன் WrestleMania we might have a fatal 4-way where Penta versus Braun Breaker versus Finn Balor versus Dominic Mysterio நடக்கலாம். If not, might be a triple threat match where Penta versus Braun Breaker versus Finn Balor. இது ரெண்டுல ஏதோ ஒரு மேட்ச் கண்டிப்பா நடக்கும். அது போக ஜட்மெண்ட் டேவோட பிரேக்கப் கண்டிப்பா நடக்க போகுது. அது ரொம்ப கிளியரா நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் எப்ப நடக்க போகுதுன்னு மட்டும் தான் நமக்கு தெரியல. பை த வே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ரெஸ்லிங் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்ப்ரெட் ப்ரோ ரெஸ்லிங் டு மோர் பீப்புள். இந்த சேனல்ல இருந்து ரெகுலரா ரிவ்யூஸ், pay-per-view predictions and biographies of wrestlers and behind the screens information வந்துகிட்டே இருக்க போகுது. Hope you all enjoy this video. Overview சொல்ல போனா this was a good episode but it could have been better. Mid cardஸ் மட்டுமே வச்சு throughout the episode ரன் பண்ணனால it ended up being just a good episode. அவ்வளவுதாங்க. இந்த வாரம் raw review episode முடிஞ்சது. It's me Veera signing off. Until next time.